சாகா கல்வியில் முதல்நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு பிரம்மன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் தொழில் வழங்கி பிரம்மன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அதாவது ஒரு கர்ப்ப காலத்திற்கு 4,32,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 2ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு விஷ்ணு என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் தொழில் வழங்கி விஷ்ணு என்று பட்டம் சூட்டப்படுகிறது. 8,64,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 3ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு ருத்திரன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் முதலிய தொழில்களை வழங்கி அந்த ஆன்மாவுக்கு ருத்திரன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அதாவது 12,96,000 ஆண்டுகளுக்கு சாகா கல்வியில் 4ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு மகேஸ்வரன் என்று பெயர். அந்த ஆன்மாவிற்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் மறைத்தல் தொழில் வழங்கி மகேஸ்வரன் என்று பட்டம் சூட்டப்படுகிறது. அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 17,28,000. சாகா கல்வியில் 5ஆம் நிலை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாவிற்கு சதாசிவன் என்று பெயர். அந்த ஆன்மாவுக்கு படைத்தல் காத்தல் துரிசு நீக்குவித்தல் மறைத்தல் அருளல் வரை 5 வழங்கி அந்த ஆன்மாவிற்கு சதாசிவன் என பட்டம் சூட்டப்படுகிறது. அந்த ஆன்மாவின் ஆயுட்காலம் 33,28,000. இந்த சாகா கல்வியில் இந்த 5 நிலை வரை அனுபவத்தை பெற்றுக்கொண்ட, அதற்கு மேலே உள்ள சில அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆன்மாக்களை தான் நாம் முழு முதற் கடவுள் என்று நினைத்து 10,000 ஆண்டுகளாக வணங்க தொடங்கி இன்றைய தினம் வரை நாம் வணங்கி கொண்டு வருகிறோம். உண்மை கடவுளான அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை மறந்து. ஆனால் படைக்கும் கடவுளர் முதல் அருளல் தொழில் செய்யும் கடவுளர் வரை அனைவரையும் படைத்தவர், எங்கும் பூரணராகி விளங்கும் ஓர் உண்மை கடவுள், தன்னிகரில்லாத தனித்தலைமை பெரும்பதியான அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். இந்த செய்தியை பெருமானார் அவர் எழுதிய அருட்பெரும் ஜோதி அகவலில் குறிப்பிடுகிறார். சிருட்டி தலைவரை சிருட்டிய அண்டங்களை அருட்டிரல் வகுத்த அருட்பெரும் ஜோதி, காவல் செய் தலைவரை காவல் அண்டங்களை ஆவகை அமைத்த அருட்பெரும் ஜோதி, அழித்தல் செய் தலைவரை அவர் அண்டங்களை அழுக்குற அமைத்த அருட்பெரும் ஜோதி, மறைத்திடு தலைவரை மற்றும் அண்டங்களை அறத்தோடு வகுத்த அருட்பெரும் ஜோதி, தெளிவு செய் தலைவரை திகழும் அண்டங்களை அழிபெற அமைத்த அருட்பெரும் ஜோதி என்று பாடுகிறார். அதாவது நாம் இதுநாள் வரை போற்றி புகழும் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், மகான்கள், முத்தர்கள் என அனைவரும் இந்த 5 செய்கின்ற ஆன்மாக்களிடம் லேசான அனுபவத்தை பெற்று கொண்டவர்கள் என்பது உண்மை.